டிஎம்கேயோட நிழல்ல உட்காந்துட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு காங்கிரஸ்லாம் ஒரு கட்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபியோட காங்கிரஸ் ஒப்பிட்டு கூட பேசக்கூடாது. கோயிலுக்குள்ள இருந்துட்டு சேகர் பாபு சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? முதல்வர்கிட்ட வாழ்த்தை பெறுவதற்கான தகுதி தமிழகத்தில் இருக்கிற இந்துக்களுக்கு கிடையாதா? பாடுபட்டேனும் இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவோம்னு. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்போதும் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவை பற்றி பேசும்போது இங்கே இருந்து ஒரு கட்சிக்காரர் எந்த அளவுக்கு இங்கே இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரம் டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்க அந்த விஷயத்தை என்க்ளோஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் அமித்ஷாவுடைய பேசி இருந்திருக்கு. நேற்றும் அவர் வரும்போது கோவில் விஷயமாக இருக்கட்டும், குடும்ப ஆட்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு அமைச்சர்களும் எதில் ஆரம்பித்து எதில் வரைக்கும் ஊழல் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை அமித்ஷா அவர்கள் ரிஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஸோ அமித்ஷா அவர்கள் நேற்று பேசனுடைய பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருக்கும்னு மக்கள்கிட்ட ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அமித்ஷா கொடுத்துருக்கிற மெசேஜ் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எப்படியாவது இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவோம்னு. சரி, எப்படியாவது நாங்கள் வீழ்த்துவோம்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதுவும் அமித்ஷா மாதிரியான ஒரு பெரும் பர்சனாலிட்டி, ஒரு தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர், அட் எனி காஸ்ட் நாங்கள் டிஎம்கே வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்கிறது நிச்சயமாக டிஎம்கே தலைமைக்கு புரிஞ்சிடும். அது இந்த மாதிரி அமித்ஷா பேசி இருக்கிறது டிஎம்கேக்கு நல்ல செய்தி கிடையாது. அப்படின்னா அது மோரார்லெஸ் ஒரு சபதம் எடுத்த மாதிரி. நாங்கள் எப்படியாவது எப்பேற்பட்டாவது நாங்கள் இந்த 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 கட்சியினுடைய ஆட்சியை வீழ்த்துவோம். ஏன்னா அந்த அளவுக்கு மத்திய அரசை டிஎம்கே இரிட்டேட் பண்ணியிருக்கு. இப்போ கூட இந்த கவர்னர் மேலே ஒரு கேஸுன்னு போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியில் கொடுத்த தீர்ப்பில் ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிக்கிற மாதிரி கொடுத்து அது ரொம்ப ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கி கடைசியில் அது மேல்முறையீடு கூட போகாமல் கடைசியில் ஜனாதிபதி 14 கேள்விகளை லிஸ்ட் அவுட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி அப்புறம் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து அது ஓரளவு மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் சாதகமாக வந்தது. அதே போல் இந்தியா முழுக்க ரூபாய்க்கு ஒரு தனி சிம்பல் அப்படின்னா இவங்க தனிப்பாதை போட்டு நாங்கள் ரூ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளப்பினாங்க. ஆக்சுவலாக அந்த ரூபாய்க்கான சிம்பலை உருவாக்கினவரே டிஎம்கே எம்எல்ஏ உன்னுடைய மகன் தான். அவர் தான் ரூபாய்க்கான சிம்பலையே உருவாக்குறாரு. அது அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலம். அப்போது அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, எப்படி டாலருக்கு பவுண்டுக்கெலாம் தனி சிம்பிள் இருக்கோ அதே போல் ரூபாய்க்கு உருவாக்கணும்னு இருக்கோம், ஸோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்ட்டேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில் இவரும் கலந்து கொண்டார். கடைசியில் அவருக்கு வெற்றி கிடைத்து அவர் கொடுத்ததை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ அதுவே ஒரு தமிழன் கொடுத்தது தான். இந்த இந்தியா முழுக்கும் பயன்படுத்துகிற அந்த சிம்பலே அதை புறக்கணிச்சிட்டு ரூன் போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலையும் இவங்க தனிப்பாதை போட்டாங்க. இந்தியாவோட ஒத்து போக மாட்டேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு செயலையும் உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். அதனால தமிழகத்தின் நலனுக்காக மட்டுமல்ல, இந்தியாவின் நலனுக்காகவும் திமுகவை வீழ்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அமித்ஷா வருகிறார். அதை அந்த பொதுக்கூட்ட மேடையில் புதுக்கோட்டையில் அவர் ரொம்ப தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். அதில் அதனால அந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ். அதோட கூடுதலாக இன்னொன்றையும் சொல்லியிருப்பார், தமிழகம் மேற்கு வங்கம் ஆகியவற்றில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் கேரளா சொல்றார், அதையும் கவனிக்கணும். ஸோ எங்கே சாத்தியமோ அங்கே தான் அவர் சொல்லுகிறார். அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல டிஎம்கே ஆட்சி போய்விடும், ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு முழு நம்பிக்கையோடு அமித்ஷா இருக்கிறார் அப்படின்னு பொருள். அதற்கான இன்புட்ஸ் அவருக்கு கிடச்சிரும், அதற்கான தரவுகள் எல்லாமே அவருக்கு கிடச்சிரும். ரீசெண்டாக நாங்கள் கூட சர்வேலாம் பண்ணோம். சர்வேல ரொம்ப பிரைட்டாக இருக்குது, என்டிஏவுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால அமித்ஷா சொல்கிறது ரொம்ப ஆழமான அர்த்தம் போட்டது.
முக்கியமாக அவர் வந்து இந்த ஹிந்துக்களுக்கு எதிராக திமுக பண்ற அந்த விஷயத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாம சேகர் பாபு அவர்கள் தற்போது போற எல்லா கோவில்லையும் பக்தர்களா இருக்கட்டும், இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்டே இருக்கட்டும், சுசீந்திரம் கோவில்ல போகும்போது பாரத் மாதா கி ஜெய், வீர சாவர்கர் போன்ற கோஷங்கள் எதுக்கு எழுப்பணும் அப்படின்றதும், ஆனா நாங்கள் எந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்காக பண்றோம் அப்படின்றது ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் பேசியிருந்தாரு. பல கோவில்களை புறநமைக்கதா இருக்கட்டும், லிஃப்டிங் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பண்றோம். ஆனா எங்களை ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களா இங்க சித்திரீகரிக்கிறாங்க அப்படின்றத கூட சொல்லுவோம். ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஹிந்து கோயில்களுக்கு இவ்வளவு செய்யக்கூடிய அரசினுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற 89% இந்துக்களுக்கு ஹிந்து பண்டிகைகளின் போது வாழ்த்து சொல்லாமல் இருப்பது ஏன்? நட்பு ரீதியாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள மாட்டோமா? ரம்ஜானுக்கும் அதே போல் கிறிஸ்மஸுக்கும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுகிற ஸ்டாலின் அவர்கள் ஹிந்து பண்டிகைகளின் போது ஒரு தீபாவளிக்கோ இல்லாட்டி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கோ ஏன் வாழ்த்த மறுக்கிறார்? முதல்வர்கிட்டருந்து வாழ்த்தை பெறுவதற்கான தகுதி தமிழகத்தில் இருக்கிற இந்துக்களுக்கு கிடையாதா? அதே நேரத்தில் அவர் வினோதமாக இன்னொன்று செய்வார். என்னன்னா, ஓணம் பண்டிகை வருகிற போது மலையாளிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார். இப்போ அதை அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎம்கே சைடு மலையாளிஸ் அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, இந்த திராவிட நல்திருநாட்டில் அதுவும் ஒன்று. அதனால நாங்கள் வந்து அது ஒரு திராவிட பண்டிகை, அதனால நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. திராவிட பண்டிகையாக இருந்தால் அது இந்து சமய பண்டிகை தானே, தசாவதாரம் தொடர்பான ஒரு பண்டிகை தானே, அதில் வர வாமன அவதாரம் தொடர்பான ஒரு பண்டிகை தானே, இவ்வளவும் இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ அதற்கு வாழ்த்து சொல்லுகிற ஸ்டாலின் இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லுவதில்லை? அந்த அளவுக்கு இந்துக்களை ஒரு பகைவராக ஏன் நினைக்கணும்? இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்கு அடுத்தபடியாக ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்தே சொல்லாத ஒரு தலைமை உண்டு, இல்லாட்டி ஒரு கட்சி உண்டா டிஎம்கே மட்டும்தாங்க. இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில்லைங்கிறது ஒரு கொள்கை முடிவாகவே கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. இவர்கள் எப்படி இந்துக்களுக்கு நண்பராக இருக்க முடியும்? சரி, இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துக்கோங்க. இவ்வளோ சொல்கிறார்ல யார், சேகர் பாபு. திருப்பரங்குன்றத்தில் என்ன கோரிக்கை வச்சுட்டாங்க? மலை மேலே இருக்கிற ஒரு கல் தூண், தீபத்தூண், இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றணுங்கிறாங்க. சரின்ட்டு போக வேண்டியதானே? அங்கே பக்கத்தில் தர்கா இருக்குது, பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறாங்க. எங்கே? அங்கேருந்து 15 மீட்டர் தொலைவில் தர்கா இருக்குது அப்படின்னு. சரி, தர்கா இருக்கிற இடத்துலேருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபத்தூண் இருக்குன்னா, தீபத்தூண் இருக்கிற இடத்துலேருந்து 15 மீட்டர் தொலைவில் தானே அது இருக்குது. ஆனால் அந்த தர்காவில் சந்தனக்கூடு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அதுக்கு மட்டும் எப்படி அலோவ் பண்ணீங்க? இப்போ அது மட்டும் சமூக நல்லிணக்கத்துக்கு பிரச்சனையை கொண்டுறதா? என்ன அர்த்தம் இல்லாத? ஆக்சுவலாக ஹிந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி, அவங்க 2 பேரும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிறதே இல்லை. ஆனால் தன்னுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மையினரை தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, இல்லாட்டி ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கும் அவர்களை தொடர்ந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க தான் பகைமையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் என்னாச்சு? ஒரு இளைஞர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார், பூர்ணச்சந்திரன் பேர். அவர் தன்னுடைய தற்கொலை நோட்டில் ஆடியோ மெசேஜ் என்ன கொடுத்துருந்தார் பாருங்க. அதை காட்டில் ஒரு உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்க முடியாது. ஒரு இடத்துல கூட மத வெறுப்பே கிடையாது. என் கூட முஸ்லீம்ஸ்லாம் படிச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள், அவங்க தர்காக்காரங்க, அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை, நாங்களும் அவங்க என்ன பண்ணாலும் சொல்ல போகிறது இல்லை. ஒரு இந்துவாக தீபம் ஏற்றுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமும் என்னை ஏற்ற விட மாட்டோம்னு சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால நான் வந்து எந்த பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறார், அந்த பெரியார் சிலைக்கு பக்கத்தில் நான் தீக்குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இவ்வளவும் நடந்திருக்கு. ஒரு இளைஞருடைய உயிர் போயிற்று. இப்போ என்ன சாதிச்சிட்டீங்க? இந்துக்கள்கிட்ட நட்பாக இருக்கிறவங்க அதை அலோவ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே. இத்தனைக்கு தீர்ப்பின் மூலமாக அந்த தீபத்தூண் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இப்போ கடைசியில் அதை எப்படி ரொம்ப தெளிவாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்துக்கள் சைடு அது இந்துக்களின் உரிமை தொடர்பான ஒரு வழக்காக இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு பழக்க வழக்கம் சம்மந்தப்பட்ட வழக்கம் மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு வழக்காக திசை திருப்பி விட்டாங்க. 1860க்கு பிறகு இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றினதாக எந்த வரலாறும் கிடையாது. அப்புறம் ஏன் இப்போ மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்க வழக்கம் தொடர்பான வழக்காக மாற்றுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, 1860க்கு பிறகு அப்படி இருந்தது இல்லைன்னா அதுக்கு முன்னால் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம்.
இப்போ அதுக்கு முன்னாலே இருந்தது, இடையில ஏதேதோ வரலாற்று காரணங்களால் தொடராமல் போயிருக்கு. இப்போ திரும்ப தொடரணும்னு சொல்கிறான். இருக்கிற பழக்க வழக்கம் இல்லாட்டி இருந்ததாக கருதப்படுகிற பழக்க வழக்கம் மீண்டும் தொடர வேண்டும் அப்படிங்கிறதான இந்துக்களுடைய கோரிக்கை. இன்னொன்று, இந்த கோரிக்கை அவர்கள் முன்வைத்த காலத்தில் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்த அந்த டயத்தில் தர்கா நிர்வாகம்னு எதிர்ப்பே தெரிவிக்கலையே. ஒரு இடத்துல ஜிஆர் சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்பிலேயே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இதை எதிர்த்து தர்கா நிர்வாகமே ஒரு வழக்கம் போடலை, மேல்முறையீடு கூட தர்கா நிர்வாகம் செய்யலை, உங்களுக்கு என்னையா வந்தது? கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தானே தீபத்தை ஏற்றணும்னு இவங்க கோரிக்கை விடுறாங்க. ஆக்சுவலாக இது செய்ய வேண்டிய கடமையே அந்த கோயில் நிர்வாகத்துக்கு உண்டு. கோயில் நிர்வாகம் செய்ய வேண்டியது தானே, அதனால நீங்கள் ஏற்ற வேண்டும்னு உத்தரவிட்டார். உத்தரவிட்டும் அவங்க செயல்படுத்தலைன்னதுக்கு அப்புறம் தான் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் நாங்கள் தீபம் ஏற்றுவோம்னு கிளம்பினாங்க. போலீஸ் தள்ளுமுள்ளு எல்லாம் நடந்தது. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இப்போ டிஎம்கே ஆட்சியை இந்துக்களின் நண்பன் யாராவது சொல்லுவாங்களா? சரி, அவ்வளோ வேண்டாம். இப்போது அந்த நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுசீந்திரம் கோயில் இருக்கு, அந்த கோயிலில் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னா அது கெட்ட வார்த்தை இல்லை, பாரத அன்னை வாழ்த்துகிறோம் தான் பாரத் மாதா கி ஜெய், அதுதானே அர்த்தம். அதை சொன்னதுக்கு கோயிலுக்குள்ளே இருந்துட்டு சேகர் பாபு சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஒரு அமைச்சர் பயன்படுத்துகிற வார்த்தையா? இப்படிப்பட்டவர்கள்லாம் அமைச்சர்கள்னு சொன்னால் எவ்வளோ நகைப்பாக இருக்குது, எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த வார்த்தை பயன்பாட்டிலேயே அவருடைய தரம் என்னன்னு தெரிஞ்சிருதே. இப்போ எதிர்த்தரப்பில் யூஸ் பண்ண வார்த்தை என்ன? பாரத் மாதா கி ஜெய். வீர சாவர்கர்ன்ற வார்த்தையும் கோஷம் எதுக்கு கோவிலில் பேசணுன்றதையும் அவர் கேட்டுருக்கார். சரி, வீர சாவர்கர் இந்துக்களுக்காக பாடுபட்டா அதில் சொன்னால் என்ன தப்பு? சரி, கோயிலுக்குள்ளே வச்சு நீங்கள் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணீங்க? நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகளோடு ஒப்பிட்டால் அந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளா? அதுதான் என் கேள்வி. இப்போது சாவர்கர்னு அவங்க பயன்படுத்தின வார்த்தையை என்னால் சொல்ல முடியுதுங்க. பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் போட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியுதுங்க. ஆனால் சேகர் பாபு யூஸ் பண்ண வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியுதா இப்போ வரைக்கும்? அப்படின்னா எவ்வளோ மட்டமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார். அப்படி பேசி இருக்கிற ஒரு அமைச்சர் இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்கு அவருக்கெல்லாம்? தரமற்ற வார்த்தை, ரொம்ப மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். கோயிலுக்குள்ளே இருந்துட்டு, அதுவும் அந்த மினிஸ்டர், அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர் வேற, எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துக. இவர் வார்த்தை பயன்பாடு இப்படிலாம் சொன்னாங்க, இதெல்லாம் பற்றி பேசலாமா? ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஆனால் இப்போ வர்ற ஆட்சி இதுக்கெல்லாம் விடிவு தரும். இப்போ வர்ற தேர்தலில் இதற்கெல்லாம் விடிவு பெற அமித்ஷா அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்டதும் எவ்வளோ நாட்கள் ஜெயிலில் இருந்தார், அப்போ அமைச்சராக தொடர்ந்தார் அப்படின்ற விஷயமும், இவர் மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் மணி லாண்ட்ரிங், ஆமாம் மணி லாண்ட்ரிங், இந்த நிலக்கரி, அப்படி எந்தெந்த விஷயங்களில் அமைச்சருடைய பேர் இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க. இங்கே ஊழல் அப்படின்றது ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகிடுச்ச இடத்துல அமித்ஷா அவர்கள் இது பேசினது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தோணுது. அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான மாற்றம் என்ன அப்படின்னா, மக்களையும் சேர்த்து ஊழல்வாதிகளாக மாற்றியிருப்பது தான். ஏன்னா மக்களை கை நீட்ட வச்சு அவங்கள்ட்ட பணத்தையும் கொடுத்து, ஸோ ஓட்டுக்கு நோட்டு அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போது தங்களைப் போலவே எல்லா மக்களையும் கை நீட்ட வைத்திருக்கிறது. இப்போ நாளைக்கு மக்கள் ரொம்ப சத்தமாக ஏன் இப்படி பணம் வாங்கலாம், எப்படி லஞ்சம் செய்யலாம் அப்படி இப்படின்னு கேட்டால், இப்போ நீ என்ன ஒழுங்கா காசு வாங்கித்தாட ஓட்டு போட்ட, சும்மா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அத்தனை பேரையும் கரைபடிந்த மனிதர்களாக ஆக்கி வைத்திருப்பது தான் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. இப்படி இருக்குது. இதில் அமித்ஷா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான்னா, வெறும் அமித்ஷாவாக அவர் பேசவில்லை, பிஜேபியுடைய ஒரு மிக பெரும் தலைவருங்கிற மாதிரி அவர் பேசலை, உள்துறை அமைச்சராகவும் அவர் பேசியிருக்கிறார். இதை மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறப்ப இத்தனை ஊழல் பட்டியலை அவர் அப்படியே தெளிவாக சொல்லுகிறார்னா, அடுத்தடுத்து திரும்பவும் இந்த பட்டியலுக்குரிய அமைச்சர்கள் தொடர்பாக நடவடிக்கைகள் பாயும் என்று கூறும். அநேகமாக இன்னும் கொஞ்ச நாள்லேயே ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது எலெக்ஷன் டயத்தில் இதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். அதற்கான ஒரு விஷயத்தை அமித்ஷா கோடிட்டு காட்டியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் போனதுக்கு அப்புறமா செல்வ பிறந்தையர்கள் சொன்னார், தமிழ்நாட்டில் 1000 அமித்ஷா வந்தாலும் பாஜகவால் இந்த மண்ணில் இது பாஜகவுடைய மண்ணாக மாற்ற முடியாது, இன்னும் சில நாட்களில் காங்கிரஸ்லேருந்து எந்த தலைவர்கள் எப்போ வரப்போகிறாங்க அப்படின்றத நாங்கள் வெளியிடுறோம். அப்படி முதல்ல காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்க போகுது அதையா தெளிவுபடுத்த சொல்லுங்க.
பாவம் செல்வ பெருந்தகை வந்து நாங்கள் டிஎம்கேட இருப்போங்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க சைடு இருக்கக்கூடிய எம்பி மாணிக் தாக்கூர் அவர் வேறு விதமாக அவரை பதிவிட்டு கொண்டே இருக்கிறார். இந்த இன்னைக்கு கூட அதிகார பகிர்வு பற்றி பேசியிருக்கிறார். ஸோ அதுக்கு வந்து இவர் டிஎம்கே சேர்ந்த மூத்த தலைவர்கள் ஒருவரான டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லியிருக்கிறார். இவங்களுக்குள்ளே எவ்வளோ போயிட்டுருக்கு. அதே போல் அறிவாலயத்துக்கு நெருக்கமாக செல்வ பெருந்தகை இருக்கிறார். அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து அடிக்கடி பேசி கொண்டு இருக்கிறார். இவங்க காங்கிரஸ் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, அதையே அவர்களால் முடிவெடுக்க முடியலை. திடீர்னு டிஎம்கே சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க அத்தனை பேரும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மேலிட பொறுப்பாளர் சோதங்கர் அவங்க தலைமையில் ஒரு டீமே போய் அறிவாலயத்தில் போய் பார்த்துருக்காங்க இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு. பண்ணிட்டு வந்த அடுத்த நாள் கேசி வேணுகோபால் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, காங்கிரஸுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அவங்க வந்து என்னென்னா ஒரு புதுசாக ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவில் சோதங்கர் பேரும் கிடையாது, யாருடைய பேரும் கிடையாது. அவங்க ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. அதே போல் ஒரே டயத்தில் அதாவது எலெக்ஷன் நடக்கிற எல்லா இடத்துக்கும் குழு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 பேர் கொண்ட குழு, அஸ்ஸாம் குழு வந்து பிரியங்கா காந்தி தலைமையில் இருக்குது. இப்போ இனிமேல் சோதங்கருக்கு எந்த பங்கும் கிடையாதா? அவர் அறிவாலயத்துக்கு போய்விட்டு வந்ததுனால அவர் தண்டிக்கப்பட்டிருக்காரா? இப்போ வேற ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கா? அதுவே ஒரு குழப்பத்தில் இருக்குது. இன்னைக்கு பிஜேபி எந்த இடத்துல இருக்குங்கிறது தெளிவாக இருக்கிறது. 2024 தேர்தலில் பிஜேபி எவ்வளோ வாக்குகள் பெற்றது அப்படின்னு தெளிவாக தெரியும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, 2024 தேர்தலில் பிஜேபி தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைச்சது. அதே போல் 2014லையும் வந்து பிஜேபி தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைச்சது. ரைட்டா? ஸோ 2014லேருந்து பிஜேபி என்பது தமிழகத்தில் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய வலிமையோடு இருந்திருக்கு. என்றைக்காவது தமிழகத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியை காங்கிரஸால் உருவாக்க முடியுமா? அதனால் பிஜேபியோட காங்கிரஸ் ஒப்பிட்டு கூட பேசக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி தொண்டருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் பிஜேபி தமிழகத்தை ஆளும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவுக்கு பிஜேபி வளர்ந்து கொண்டே வருகிறது. பட் இம்மிடியேட்டாக நடக்கும்னு நானும் சொல்ல, ஆனால் ஒரு நாள் நடக்கலாம். ஆனால் அந்த விதமான நம்பிக்கையாவது காங்கிரஸ் தொண்டனால் கொள்ள முடியுமா? காங்கிரஸுக்குன்னு ஒரு எதிர்காலம், ஒரு லைட் எங்கேயாவது எரியுதா? கூட்டணியில் அதாவது அவங்களோட அவங்க எந்த இது கட்சியோடு ஒட்டிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கட்சி ஒரு நிமிஷம் மூட் அவுட் ஆகி காங்கிரஸுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் காங்கிரஸ் எங்கே இருக்கு? பிஜேபிக்கு அந்த பிரச்சனை இல்லை. பிஜேபி 2 கழகங்களும் இல்லாமல் கூட தனித்து இயங்கும். அது அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை அதனால உருவாக்க முடியும். அது ஏற்கனவே 2 தடவை பிஜேபி ப்ரூவ் பண்ணியிருக்கு. 2014 ஒரு தடவை, 2024. வாட் அபவுட் காங்கிரஸ்? என்னமோ அதாவது டிஎம்கேயோட நிழல்ல உட்காந்துட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு காங்கிரஸ்லாம் ஒரு கட்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இதுக்கு முன்னால் கொடிகட்டி பறந்த இடங்கள்லேயே சுவடு இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மொத்த மாநிலங்களில் கிட்டத்தட்ட 13-14 மாநிலங்களில் அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தே இன்னைக்கு கிடையாதுங்க. அமைப்பு ரீதியாகவே அது காணாமல் போய்விட்டது. யூபியில் அப்படித்தான், பீகாரில் அப்படித்தான், பல இடங்களில் தெலுங்கானாவில் அது ஆட்சி செய்கிறது. ஆனால் ஆந்திரத்தில் அது சுவடே கிடையாது. காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம் காங்கிரஸ் காலாவதி ஆகி கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபி வளர்ந்து கொண்டே போகிறது. இதுக்கு முன்னால் இல்லாத பல இடங்களில் அது வந்து பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அந்த இடத்துல பிஜேபி திரும்ப திரும்ப ஆட்சி செய்கிறது. ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்கிறது. அடுத்த முறை வேற ஒருத்தன் வந்துடுறான். அப்புறம் காணாமல் போச்சுன்னா மொத்தமாக தேஞ்சு போகுது. அதனால் எந்த அடிப்படையிலும் பிஜேபியோட காங்கிரஸை ஒப்பிட்டே பேச முடியாது. செல்வ பெருந்தகை தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி பேசுகிறார். ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு எதிராக காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு ஃபேக்ஷன் இருக்குது. அது மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இப்படி பல பேர் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து செல்வ பெருந்தகையை குறிவைக்கிறாங்க. செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் தலைமையை காட்டிலும் திமுக தலைமைக்கே விசுவாசமாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. இடையில சில மாதங்களுக்கு முன்னால செல்வ பெருந்தகை ராம்தாஸை பார்த்துட்டு வந்தார். ரைட்டு, பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து ராம்தாஸ் டிஎம்கே கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம்னு சொன்னார். உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ரியாக்ஷன்,
பாமக எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம். நாங்கள் அப்போது இதை தொடர்ந்து தொடர் ரியாக்ஷன் யார்கிட்ட தெரியுமா வந்தது? மாணிக் தாக்கூர்லேருந்து. நான் டெல்லியில் இருக்கிற உயர்நிலை குழுட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து செல்வ பெருந்தகையை போக சொல்லி அனுப்பலையே, நாங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க. கட்சி மேலிடம் சொல்லவே இல்லை. அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ராமதாஸை சந்தித்தீர்கள்? கூட்டணியில் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? அப்படின்னா யார் சொல்லி நீங்கள் போனீர்கள்னு அப்படி கேட்குறாரு. ஸ்டாலின் சொல்லி அவர் போயிருக்காரு. ஸோ அப்படின்னா ஒரு டிஎம்கேனுடைய ஒரு கேடயம் போல இன்னைக்கு செல்வ பெருந்தகை பயன்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால செல்வ பெருந்தகையே காங்கிரஸ்காரங்க ஏற்றுக்கல. காங்கிரஸுக்குள்ள செல்வ பெருந்தகையின் இடம் என்ன அப்படிங்கிறதே ரொம்ப கேள்விக்குறி. பாவம், இவர் எதுக்கு பிஜேபியை பற்றி பேசணும்? செல்வ பெருந்தகை தன்னை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இப்போ இருக்கார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.